வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்கலாம். பேங்க்ல இருந்து வர்ற ஏலப்பட்டியல நாம வெறும் நம்பரா தான் பார்ப்போம். ஆனா அதுக்குள்ள நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரம் நிஜமாவே எப்படி இயங்குதுங்கிற ஒரு பெரிய கதையே இருக்கு. சென்னையில கோடிக்கணக்கில் ஏலம் போற சொத்துல ஆரம்பிச்சு கிராமத்துல சில லட்சங்களுக்கு கைமாறுற ஒரு சின்ன இடம் வரைக்கும் இந்த ஏலங்கள் சொல்ற கதைகள் இருக்கே, அது ரொம்ப ஆச்சரியமானது. இது வெறும் டேட்டா இல்ல, நம்ம மாநிலத்தோட நிஜமான முகத்தை காட்டுற ஒரு கண்ணாடி. வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, ஒரு பேங்க் ஆக்ஷன் லிஸ்ட்டை வச்சு ஒரு ஸ்டேட்டோட எக்கனாமியை எப்படிங்க புரிஞ்சுக்க முடியும்? இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. இது வெறும் ஏலம் பட்டியல் இல்லைங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. நகரத்தோட உச்சியில கோடிக்கணக்கில் புழங்குற பணத்துக்கும் ஒரு கிராமத்தோட கடைக்கூடியில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கைக்கும் நடுவில் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நம்ம இந்த பயணத்தில் பார்க்க போறோம். நம்ம கதை எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? நேர டாப்ல இருந்தே ஆரம்பிப்போம். சென்னையோட ஹார்ட்ல நம்மள பல பேர் கனவுல கூட நினைக்க முடியாத விலைக்கு ஏலம் போற சொத்துக்களை பத்தி முதல்ல பார்க்கலாம். ஏன் இந்த இடங்களுக்கு மட்டும் இவ்வளோ மதிப்பு? அதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கு? வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்ம கிட்ட 2 ஸ்டார் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஒன்னு ஏர்போர்ட் பக்கத்துல பல்லாவரத்துல இருக்கு, இன்னொன்னு சென்னையோட முக்கியமான பிசினஸ் ஹப்பான கிண்டியில இருக்கு. ரெண்டையும் ஏலம் விடுறது யாருன்னு பாருங்க. ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க், நாட்டிலேயே பெரிய வங்கிகள். இதுலேருந்து தெரியுது இல்ல இந்த சொத்துக்களோட முக்கியத்துவமும் இதுக்கு பின்னாடி இருக்கிற கடன் மதிப்பும் எவ்வளோ பெருசுன்னு. பல்லாவரம் சொத்தோட ஆரம்ப விலையே கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய்ங்க. 1,89,00,000. ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு முக்கியமான ஜங்ஷன்ல இருக்கிறதால இதோட கமர்ஷியல் வேல்யூ ரொம்பவே அதிகம். இது ஒரு தனிநபரோட சொத்தா இருக்கிறத விட ஏதோ ஒரு பெரிய கம்பெனியோட கடனுக்காக ஏலத்துக்கு வந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இதுதான் மார்க்கெட்டோட உச்சகட்ட மதிப்பு. அடுத்து கிண்டி சொத்தோட ஆரம்ப விலைய பாருங்க. 1,35,00,000 ரூபாய். ஐடி பார்க்கு, ஏர்போர்ட்டு, மெட்ரோன்னு சென்னையோட எல்லா முக்கிய இடங்களுக்கும் ஈஸியா போயிடலாம். அதனால தான் இதோட மதிப்பு வானத்தை பாக்குது. இந்த 2 சொத்துக்களுமே ஒரு பெரிய நகரத்தோட வளர்ச்சியோட அடையாளங்கள். சரி, இப்போ இந்த கோடிக்கணக்குல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வருவோம். நம்மள மாதிரி நிறைய பேர் வாழ்ற நிஜமான உலகத்துக்கு வருவோம். கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை விட்டுட்டு லட்சங்கள்ல இருக்கிற மிடில் கிளாஸ் கனவுகளை பிரதிபலிக்கிற வீடுகளை பத்தி பார்க்கலாம். இந்த மதிப்புல இருக்கிற பெரிய செறிவு தமிழ்நாட்டோட இன்னொரு பொருளாதார முகத்தை காட்டப்போகுது. அடுத்து நம்ம பார்க்க போற சொத்து கொரட்டூர்ல இருக்கு. அது சென்னையோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. ஒரு பக்கம் பெரிய பெரிய தொழிற்சாலைகளோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் மிடில் கிளாஸ் குடும்பங்கள் அமைதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை தான் அந்த ஏரியாவோட அடையாளமே. இப்போ இந்த சொத்தையே பாருங்களேன். கிட்டத்தட்ட 600 சதுர அடியில ஒரு சின்ன குடும்பம் வாழ்றதுக்கு ஏத்த ஒரு வீடு. இது நம்மள பல பேரோட கனவு வீடா இருக்கலாம் இல்லையா? இதுதான் ஒரு நகரத்துல வாழ்ற மிடில் கிளாஸோட உண்மையான பிரதிபலிப்பு. ஒரு கனவை நனவாக்க வாங்கின கடன் இப்போ ஏலத்துல வந்து நிக்குது. இதோட ஆரம்ப விலை 36 லட்சம் ரூபாய். அந்த வித்தியாசத்தை பாத்தீங்களா? எங்க கிட்டத்தட்ட 2 கோடி, எங்க 36 லட்சம். ஒரு பெரிய வீழ்ச்சி. இதுதான் நகரங்கள்ல ஹவுசிங் லோன் கட்ட முடியாம ஏலத்துக்கு வர்ற சொத்துக்களோட நிஜமான விலை. இது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட கதைய சொல்லுது. நம்ம பயணம் இன்னும் முடியல. சென்னையோட பரபரப்புல இருந்து வெளியே வந்து இப்போ நாம தமிழ்நாட்டோட கிராமப்புறங்களுக்கும் வளர்ந்து வர புறநகர் பகுதிகளுக்கும் போக போறோம். இங்கதான் பொருளாதாரத்தோட அடித்தளமே இருக்கு. இங்க இருக்கிற சொத்து மதிப்புகள் நம்மள இன்னும் ஆச்சரியப்படுத்த போகுது. இங்க பாருங்க, இதுதான் கதையோட இன்னொரு பக்கம். பொருளாதாரத்தோட மறுபக்கத்தை காட்டுற 2 சொத்துக்கள். ஒன்னு, சேலம் மாவட்டத்துல ஒரு சின்ன தொழில் முனைவரோட கனவா இருந்திருக்கலாம், ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஏலம் விடுது. இன்னொன்னு, காஞ்சிபுரம் மாவட்டத்துல எதிர்காலத்துல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலிமனை. ஒன்னு நிகழ்கால தேவைக்காகவும் இன்னொன்னு எதிர்கால நம்பிக்கைக்காகவும் வாங்கப்பட்டிருக்கலாம். சேலம் சொத்தோட ஆரம்ப விலை வெறும் 2,75,000 ரூபாய். யோசிச்சு பாருங்க, சென்னையில ஒரு கார் பார்க்கிங் வாங்குற காசுல இங்கே ஒரு முழு சொத்தையே வாங்க முடியும். இந்த மிக குறைந்த விலை ஒருவேளை ஒரு சாதாரண மனுஷனோட சின்ன தொழில் கனவு சிதைஞ்சு போனதோட அடையாளமா கூட இருக்கலாம். சரி, இப்ப நாம பார்த்த இந்த 5 அலகலக கதைகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய படமா பார்க்கலாம். சென்னையோட கோடீஸ்வரங்கள், நகரத்து மிடில் கிளாஸ், கிராமத்துல தொழில் பண்றவங்கன்னு இந்த ஏற்ற இறக்கங்கள் நமக்கு என்ன சொல்ல வருது? இந்த நம்பர்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற உண்மையான சித்திரம் என்ன? இந்த டேபிள்ல நாம பார்த்த 5 சொத்துக்களையும் ஒரே இடத்துல பார்க்கலாம். பல்லாவரத்துல கிட்டத்தட்ட 2 கோடியில ஆரம்பிச்சு சேலத்துல 3 லட்சத்துக்கும் கம்மியான விலை வரைக்கும் இந்த மதிப்புல எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு இது தெளிவா காட்டுது. அது மட்டும் இல்லாம ஆதனூர் காளிமனையோட விலை குறிப்பிடப்படல. அதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா அது மாதிரி இடங்களோட மதிப்பு அந்த ஏரியாவோட எதிர்கால வளர்ச்சியும் அங்க நடக்கிற பேச்சுவார்த்தையும் பொறுத்துதான் அமையும். இந்த சார்ட்டை பாருங்க. அப்படியே மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் தெரியுதா?
பிரதான சென்னையோட பார் எவ்வளவு உயரமா இருக்கு பாருங்க. அதோட ஒப்பிடும்போது புறநகர் கிராமப்புற பார்கள் எல்லாம் எவ்வளவு சின்னதா இருக்கு. இதுதான் தமிழ்நாட்டோட பொருளாதார யதார்த்தம். ஒரு சில உயரமான சிகரங்களும் பறந்து விரிஞ்ச சமவெளிகளும். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, இந்த ஏலச்சந்தைங்கிறது தமிழ்நாடோட பலதரப்பட்ட பொருளாதாரத்தோட ஒரு மினி மாடல். ஒவ்வொரு விலையும் ஒவ்வொரு இடமும் ஒரு ஸ்பெசிஃபிக் சமூக பொருளாதார கதையை சொல்லுது. பெரிய பிசினஸ்மேனோட கடன்கள், மிடில் கிளாஸோட வீட்டு கனவுகள், சின்ன தொழில் முனைவோரோட முயற்சிகள்னு எல்லாத்தையும் இது பிரதிபலிக்குது. சரி, கடைசியா உங்கள ஒரு கேள்வியோட சிந்திக்க வைக்கிறேன். ஒரு முதலீட்டாளரா நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? சென்னையில கோடிக்கணக்குல சொத்து வாங்கி அது தர்ற பாதுகாப்பை தேர்ந்தெடுப்பீங்களா? இல்ல கிராமப்புறங்கள்ல குறைஞ்ச விலையில ஒளிஞ்சிட்டு இருக்கிற வளர்ச்சி வாய்ப்புகளை தேடி போவீங்களா? உண்மையான வாய்ப்பு எங்க இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க. நன்றி.